லைவ் தமிழ் செய்திகள். வருகின்ற வாரங்களில் திவினேஷ் நீதான் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றன. அந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்து அதை தெரிவித்து வருகின்றார்கள். அனைத்துலக எம்ஜிஆர் பொது நலச்சங்க சார்பில் திவினேஷுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. பல எம்ஜிஆரின் ரசிகர்கள் திவினேஷை வாழ்த்தி வருகின்றார்கள். எம்ஜிஆருக்கு பாடல் கொடுக்கின்ற டிஎம்எஸ் போன்ற பிரபல பாடகர்கள் திவினேஷின் குரலில் மயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள் அவர்கள் இருந்திருந்தால் என்று அந்த சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் கூறுகின்றார்கள். நடுவர்களும் திவினேஷுக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு கிடைக்கின்றது என்று அறியாமல் அவர்களும் தங்களை எவ்வாறு இந்த கருத்துக்குள் உள்வாங்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திவினேஷை பொறுத்தவரையில் பல பேரும் அவனுக்காக பிரார்த்தனைகள் செய்கின்றார்கள். ஏனென்றால் அவனுடைய குரலும் அவன் தெரிவு செய்கின்ற பாடலும் அரங்கத்தையே கண்கலங்க வைக்கின்றன. திவினேஷுக்கு பாடுவதற்கு வாய்ப்பளித்தால் அரங்கத்தில் இருப்பவர்கள் கண்கலங்கியே தங்கள் கண்ணீரை துடைக்கின்றார்கள், விழுந்து விழுந்து அழுகின்றார்கள். ஊர் மக்கள் ஒன்று கூடி அவருடைய நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். திவினேஷ் பாடி முடிப்பதற்குள் அரங்கமே கண்கலங்கி வியப்பாக திவினேஷை பார்க்கின்றது. இருந்தாலும் தெரிவுகள் நடைபெறும் பொழுது திவினேஷ் பின்னகத்தப்படுகின்றாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. திவினேஷுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு ஏன் நடுவர் குழாம் பின்னகர்கின்றது என்ற கேள்விகளை பிரபல எம்ஜிஆரின் ரசிகர்கள் கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள். வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், திவினேஷ் எதிர்காலத்தில் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதும் இங்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆகவே திவினேஷ் சிறந்த ஓர் பாடகராக வருவதற்கும் எதிர்காலத்தில் முன்னிலை வெற்றியாளராக பெறுவதற்கும் இந்த பொதுநல விரும்பிகள் பாராட்டுக்களை தொடர்ந்தும் தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் திவினேஷுடன் பிரயாணிக்கும். கண்கலங்க தேவையில்லை, அவனுக்கு வெற்றி நிச்சயம் என்று லைவ் தமிழ் செய்திகள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்தும் திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.